கொத்து கொத்தா ஸ்ட்ராபெர்ரி பார்த்தீங்களா? பறிச்சிட்டு இருக்காங்க அண்ணா அப்படியே ரத்த சிகப்புல. இது வந்து எங்கே காய்ச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமெரிக்காவா? லண்டனா? எங்கே போய் பிக் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொன்னா நம்ப மாட்டீங்கங்க. இது வந்து குவைத்தில் இருக்கிற ஒரு பாலைவனம். ஆமாங்க. எங்க அரபு வந்து பசுமை குடில் அமைச்சு அங்கே ஸ்ட்ராபெர்ரி, பெல் பெப்பர், கத்திரிக்காய், ப்ராக்கோலி அது வந்து எல்லா இங்கிலீஷ் காய்கறி, கேரட்டு, அப்புறமேட்டு கத்திரிக்காய், நம்ம ஊர் கத்திரிக்காய், அந்த மாதிரி நிறைய வளர்க்குறாருங்க. அந்த நாட்டு அரசாங்கம் வந்து அதுக்காக இடமும் கொடுத்து, மானியமா பணமும் குடுக்குறாங்க. அந்த பணத்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் காய்கறி விவசாயம் பண்ணி காய்கறி எடுத்து, பழங்கள் எடுத்து விற்று அந்த காசை வந்து நம்ம இதுக்கு கொடுக்க வேணாம். கவர்மெண்ட்டுக்கு வரியோ எதுவுமே கட்ட வேணாம். அவங்களே வச்சுக்கலாம். அந்த நாட்டில அந்த மாரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பாலைவனத்தில எல்லாத்தையும் வளர்க்கணுங்கிறதுக்காக. அங்க பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இந்த இந்த பசுமை குடில விட்டு வெளில போனோம்னா, உலகத்து பேரிச்ச மரம் இருக்கும். அப்புறமேட்டு இங்க பாருங்க, நம்ப நாட்டு பச்சை மொளகா. இதுக்கு விதை வந்து எங்க வீட்டுக்காரங்க இங்க நம்ப ஊர்லேருந்து விதை எடுத்துட்டு போனாங்க. நல்லா ஒரு 1/4 கிலோ மிளகாய் வாங்கி அதுலேருந்து விதை எடுத்துட்டு போனாங்க. அவ்வளோ செடி. அதுக்கப்புறம் பாருங்களேன், கொத்து கொத்தா தக்காளி. அரபு கேட்பாங்களாம், "உங்க ஊர்ல இப்படி இருக்குதா? நான் பாரு பாலைவனத்த சோலைவனமாக்கி வச்சிருக்கேன்பாராம்." அதுக்கு நான் சொன்னேன் எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட, "நாங்க வாழ்றதே சோலைவனத்தில தான், தஞ்சாவூர் மாவட்டம் ன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தானே நீங்க" அப்டின்னேன். "அப்படிலாம் சொல்ல முடியாதுடி" என்றாங்க. எனக்கு ஆனா பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு பாலைவனம், அதில எவ்வளோ சிரத்தை எடுத்து அவரு இறங்கி வேலை பார்ப்பாரு. வேலைக்காரங்க தான் பார்க்கணும்னு நினைக்க மாட்டாரு. அவரு அரபு இறங்கி வேலை பார்ப்பாரு. அவ்வளோ சூப்பரா விவசாயம் பண்றாங்கங்க பாலைவனத்தில.